சொல்ற மாதிரியோ மனுஷ் சொல்ற மாதிரியோ பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி இங்க நிக்கிறதுனால அவங்க வந்து பிரதமருக்காக வேற அணிக்கு போறதுல எந்த தடையும் இல்லைன்னு மனுஷ் சொல்றதன் அடிப்படையில் பார்த்தாலும் கூட இங்க 40 இடங்களையும் அந்த அணி பெறுவதற்காக அவங்க அந்த முடிவுக்கு போறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் கூட அதனுடைய சிக்னிபிகன்ஸ், அதனுடைய எஃபெக்ட் வந்து தமிழ்நாடு அரசியல்ல எப்படிப்பட்டதாக இருக்கும்? பாஜகவோட சேர்றது, பாஜகவோட ஏடிஎம்கே சேர்ந்து, அதாவது பாஜகவோட ஏடிஎம்கே சேர்வதற்கான ஒரே ஒரு ஒரு நோக்கம் எதுவாக இருக்க முடியும் என்று சொன்னால், அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட இன்றைக்கி மோடி தான் பிரதமர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது ஒரு கூட்டணி கட்சியாவது போய் 2-3 எம்பி சீட்டு வாங்கிக்கலாம், தமிழ்நாட்டை தனக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்ளலாம்ங்கிற ஒரு நோக்கத்தில் கூட இன்றைக்கி பாஜகவோட அணி சேர்வது என்பது அந்த நிலையில் ஒரு அரசியலில் ஒரு தெளிவான முடிவாக இருக்கும். ஆனால் மற்றொரு புறம் என்ன நான் பார்க்குறேன்னு சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவங்க வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீட்டு, 40க்கு 40 இல்லை என்று சொன்னாலும் கூடுதலாக எவ்வளோக்கு எவ்வளவு நமக்கு சீட்டு வந்து இந்த 40ல் வாங்க முடியுமோ என்ற ஒரு விருப்பம், ஒரு தேவையும் இன்றைக்கு அதிமுகவுக்கு இருக்குது. அப்படி வருவதற்கு அவங்க என்ன செய்யலாம்னா, இப்படி கூட ஆகலாம். கடைசி நேரத்தில் தேமுதிகவோட ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அதிமுக, தேமுதிக, பாஜக கூட வரலாம்னு என்னுடைய கருத்து. ஏன்னா பாஜகவுக்கு வந்து தேமுதிகவும் விரோதி இல்லை, அதிமுகவும் விரோதி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் என்று சொன்னால் 2 வகையில் அதுக்கு ஒரு பெட்டர் வரும். ஒன்று என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் வந்து அதிமுக கூட்டணியில் அதிகமான ஒரு சீட்டுகளை 39 சீட்டை அதிகம் வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு. 2வது வாய்ப்பு என்ன என்று சொன்னால், மையத்தில் அமையக்கூடிய அந்த ஆட்சி, அது வந்து பாஜக தான் அதற்கு கூடுதலான வாய்ப்பு இருப்பதனால அங்கேயும் அவர்களுக்கு செல்வாக்கு வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு வரும். அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். ஆனால் சார் சொன்னதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஒருவேளை விஜயகாந்த் திரும்பவும் அதிமுகவோட போனால் வைகோவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் விஜயகாந்துக்கு நடக்கும். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அதிமுக அரசாங்கத்தினால ரொம்ப அதிகமாக விக்டிமைஸ் பண்ணப்பட்டு சிறைக்கெல்லாம் அனுப்பப்பட்ட பிறகு அவங்க கூடவே போய் கூட்டணி வச்சார் வந்துட்டு. அப்போ அன்னைக்கு இருந்த வைகோட செல்வாக்கு என்னங்கிறது நமக்கு தெரியும். மக்களோட மத்தியில் அது உடனடியாக ஒரு நம்பகத்தன்மையை அவர் இழந்தார் வந்துட்டு. அதே விஷயம் இன்றைக்கி விஜயகாந்துக்கு நடக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் ஓட் பேங்க்ன்றது ஏதோ ஒரு பேங்கில் இருக்க கரன்சி மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. தங்களுடைய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற சந்தர்ப்ப நிலைப்பாடுகளை தொடர்ந்து எடுத்தாங்கன்னா நிச்சயமாக தொண்டர்களே கூட மிகப்பெரிய அளவுக்கு கசப்பை அடைவாங்க. அந்த ஸ்டாண்ட் அவர் எடுத்தார்னா உண்மையிலேயே அதை விட ஒரு சூசைடல் ஒரு அட்டெம்ப்ட் எதுவுமே இருக்க முடியாது. ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யாரால அதிகமாக துன்பப்பட்டோமோ அவர்களை நேசிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு உளவியல் தியரி. அப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப அதை இப்படி நம்ம பொருத்தி பார்க்கலாமா? இப்போ கடந்த 3 வருஷமா தமிழ்நாட்டில் வந்து மின்வெட்டு, விலைவாசி ஏற்றம், கடுமையான பிரச்சனையில் மக்கள் வந்து அல்லல் படுறாங்க. இருந்துமே கூட அவங்க அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. அந்த ஆர்குமெண்ட் படி பார்க்கலான்னு தோணுது. நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ தேமுதிகவை பொறுத்த அளவில் இப்போ திமுக கூட்டணியிலே போக முடியுமா முடியாதாங்கிற மாதிரி ஒரு சிக்கல் வந்துருச்சு. அப்போ என்னன்னா, இப்போ எங்கேயும் போக முடியாமல் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் ஏதாவது ஒரு அது தற்கொலையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் காப்பாற்றிக்கொள்ளுங்கிற ஒரு நிலைமையில அவங்க அதிமுகவில் சேர்ந்தால் அது வந்து ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பது. மற்றொன்று என்ன என்று சொன்னால், நான் வந்து இந்த தேமுதிகவுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கிறதாக நான் நம்பலை. அதெல்லாம் சரிஞ்சு போச்சு, நீண்ட நாளைக்கு முன்பே சரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த தேர்தலில் 29 சீட்டு வாங்கினாங்கிறது தான் உண்மையை ஒழிய அதற்கு பிறகு அவங்க சொல்லக்கூடிய அந்த 9 விழுக்காடு என்பது அதெல்லாம் வந்து இப்பெல்லாம் ரொம்ப சரிஞ்சிருச்சுங்கிறதா நான் பார்க்குறேன். நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நாளை மறுநாள் இது போன்ற பெர்முட்டேஷன் காம்பினேஷன், அவங்க அங்கே போவாங்களா இங்கே வருவாங்களான்லாம் பேசாமல் இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு கூட்டணியாவது இன்றைக்குள்ள இறுதி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? இல்லை, அதுக்கு திமுக கூட்டணியாவது இன்றைக்கு இறுதி செய்யப்படும்னு எதிர்பார்க்க இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, தேமுதிகவினுடைய இந்த ஸ்டாண்ட் இவ்வளோ குழப்பமாக இருக்கப்போ அவர்கள் இப்போ திமுகவை நோக்கி ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்குறதா பத்திரிகைகளில் வந்து செய்திகள் வருது. அப்போது உடனடியாக திமுக தன்னுடைய கூட்டணியை உறுதி செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த அடிப்படையில் தான் மற்ற கூட்டணி கட்சிகளோடு உள்ள அந்த ஷீட் ஷேரிங்கில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தடுமாற்றங்கள் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தேமுதிக வருதுன்னு வச்சுங்க, அப்போ சிறிய கட்சிகளுக்கு அவர்கள் பெரிய அளவுக்கு இடம் கொடுக்க முடியாது. அதனால அவங்க இப்போ கமிட் ஆகிறதுக்கு தயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறிய கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம தானே இப்போ கூட இருக்கோம், அதனால வந்து நமக்கு ஒரு அதிகமாக 2 இடம் கொடுக்கலாமேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால இன்றைக்கு கூட இது குழப்பமான சிச்சுவேஷன் தான் இருக்குது. இது தேமுதிக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் வந்து இந்த 1-2 நாளில் ஃபைனலைஸ் ஆகும்னு எனக்கு தோணுது. இல்லை, இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தா நேற்று வரைக்கும் என்னென்னலாம் எந்தெந்த அடிப்படையில எல்லாம் கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்களோ அது எதுவுமே நடைமுறையில் இருக்காது. எல்லாமே இப்ப புதுசாக ஒன்றிலிருந்து திரும்ப புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு சூழல்ல பேசிட்டு இருக்க மாதிரி கிட்டத்தட்ட ஒரு யூக வாணிகம் தான் இன்னைக்கு முழுக்க வந்து இந்த அரசியல்ல இருக்குது. முன்னாடி எல்லாம் கட்சிகள் ஜெயிச்சதுக்கு அப்புறம்
ஒரு நிலையான ஆட்சி அமைக்க முடியலைன்னா இந்த பேரங்கள் நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி அது தேர்தல் கூட்டணி அமைக்கிறதுலேயே வந்தாச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா. அதனால வெற்றி பெறுங்கிறதுக்காக வெயிட் பண்ணாலும் தயாராக இல்லை. அதனால இது ஒட்டுமொத்தமாக பார்க்கல மிக மோசமான ஒரு அரசியல் சூழல். நாம் இதுவரை எதிர்கொண்ட தேர்தல்களிலேயே மிக மோசமான தேர்தலாக இந்த தேர்தல் தான் இருக்க போகிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இல்லை, இந்த 2 நாளில் 2 மேஜர் டெவலப்மெண்ட் பார்க்குறேன். ஒன்று என்னென்னா, 2 நாளைக்கு முன்னால் கிட்டத்தட்ட இந்த இடதுசாரிகளோட அதிமுகவினுடைய ஒப்பந்தம் ஒரு சிக்கலில் இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். இரண்டாவது என்ன என்று சொன்னால், இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னால், இப்போ தேமுதிக எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போ அவங்க எந்த கூட்டணியோட போவாங்கன்னு சொல்கிறது. இந்த 2 டெவலப்மெண்ட்டுங்கிறது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி அதை பற்றிய பேச்சுவார்த்தைகளில் ஒரு ரீஅலைன்மெண்ட், ஒரு மறுசேர்க்கை என்பது இன்றைக்கு தவிர்க்க முடியாதாக இருக்கும். அதனால் இன்றைய அளவிற்குள்ள ஏதாவது முடிவு வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இன்றைக்கு எதிர்பார்க்கலன்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இடையில உண்டான ஒப்பந்தமாவது இன்று இறுதி செய்யப்படும் எதிர்பார்க்கலாமா? இல்லை அங்கேயும் எதையாவது ஒரு ஹிச்சு தொடர்ந்துகிட்டே இருக்குமா? இல்லை, இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டோன்னா, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை உடனடியாக நிறைவேற்ற முடியாத ஒரு இடத்தில் இன்றைக்கு திமுக இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட் ஷேரிங்கில் இந்த பிரச்சனைகள் வந்தாலுமே கூட திமுக அணியில் அது ரொம்ப கமிட்டடாக ரொம்ப காலமாக அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி அதுக்குள்ளே அவங்க போவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இல்லை, இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை என்னுடைய கருத்து என்னென்னா, போன தேர்தலுக்கு பிறகு அவருடைய மூவ் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு சாதி சார்ந்த கட்சி என்கின்ற அந்த ஒரு கருத்தோட்டத்திலேருந்து அதை வெளியில் கொண்டு வரணுங்கிற ஒரு கடுமையான முயற்சி நடக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் பேசும்போது கூட அவங்களுடைய டிமாண்டே என்ன இருக்குன்னா, தனித்தொகுதி இவ்வளவு, பொது தொகுதி இவ்வளவு தான் இப்போ கேட்குறாங்க. அப்போ என்ன சொன்னால், பொது தொகுதியிலையும் அவர்கள் அதுலேயும் உள்ளே போய் அதில் நுழையணும், அல்லது அங்கேயும் போய் தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துக்கொள்ளணும் என்பது கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து திருமாவளவன் அந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு தேமுதிக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த அளவில் அவர்களுக்கு கூடுதலாக 1-2 சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒருவேளை முடியலாம்னு நான் நினைக்கிறேன். இல்லை, திமுக கூட்டணியில் அவர் ரொம்ப காலமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற சூழல்ல பெரிய கட்சிகள் எதுவும் இன்னைக்கு தேதியில அந்த கூட்டணியில இல்லைங்கிறதும் உண்மையாக இருக்கக்கூடிய சூழல்ல அவர் கேட்குற தொகுதிகளில் கூடுதலாக கொடுக்கறதில்ல. அவர் கேட்கல. அவங்களுக்கு என்னன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த அலையன்ஸ் ரொம்ப கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு அப்படிங்கிற சூழ்நிலை இன்னும் வரலை. அப்போ அவங்க இன்றைக்கி ஒரு முழுமையாக அவங்க கமிட் பண்ண முடியாது. ஒரு பெரிய கட்சி அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மேக்ஸிமம் எலெக்ஷனில் என்ன அட்வான்டேஜ் இருக்குங்கிறத ஒவ்வொரு கட்சியும் யோசிக்கும். இப்போ மற்ற கட்சிகள் மாதிரி பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வேட்பாளர்களை அறிவித்து பின்னாடி வந்தால் பார்த்துக்கலாம், இல்லைனா கழட்டி விடலாங்கிற ஒரு ப்ராசஸில் அவங்க போக தயாராக இல்லை. அப்போது அவங்களுடைய எல்லா வாய்ப்புகளையும் அவர்கள் இன்றைக்கி பரிசீலிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒரு டெமோக்ராட்டிக்காக ஒரு கட்சி எப்படி போக முடியுமோ அந்த அடிப்படையில் அவங்க அந்த ப்ராசஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொது பொதுத்தங்கள் நிகழ்ச்சி உங்களை இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.